1972 98 வரை இருக்கக்கூடிய காலம் இந்த சுவாமியை இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரையர் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற இடத்துல ஒரு சின்ன ஷெட்டில் ஒரு பாலாலயமாக வச்சு அங்கேயும் நம்பூதிரி சம்பிரதாய பிரகாரம் தந்திரியெல்லாம் வந்து பூஜை நடந்துட்டு இருந்தது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த விக்கிரகம் ப்ராபப்ளி இஸ் தி மோஸ்ட் சீனியர் மோஸ்ட் டெம்பிள் அண்ட் ஐடல் இன் சென்னை. 1952 பெரம்பூரில் இருக்கக்கூடிய கண்ணன்கிற ஸ்தபதி ஒருத்தர் சபரிமலையில் அந்த காலத்தில் டிஸ்ட்ராய் செய்யப்பட்ட ஒரு விக்கிரகத்தை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக அவர் பண்ணி எடுத்துட்டு சபரிமலைக்கு போனார். அன்ஃபார்ச்சுனேட்லி அவரோட விக்கிரகம் வாஸ் நாட் செலக்டட். அப்பார்ட் ஃப்ரம் ஐயப்பன், விநாயகர், அம்பாள், சிவன், குருவாயூரப்பன், முருகன், ஆஞ்சநேயர், நாகராஜா, நாகயக்ஷி, பிரம்மரட்சச, தட்சிணாமூர்த்தி இந்த சன்னதிகளெல்லாம் இருக்கு. இதெல்லாமே 1998 வந்த சன்னதிகள் தான். கிரீடத்தோட கழுத்துல அந்த தாமரை மாலை இல்லாம கை கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு முத்திரை மாதிரி ஒரு போஸ்ல வச்சுட்டு அப்படி இருக்கக்கூடிய ஸ்வரூபம் ஸ்வர்ணவர்ண ஸ்வரூபம்னு அரவிந்த் சுவாமி அவருடைய தியான ஸ்லோகத்துல இந்த கோவிலை பத்தி பாடியிருக்கார். அந்த விக்கிரகம் நிஜமாவே தங்க கலர்ல இருக்கும். தங்க கலர்ல இருக்கிற விக்கிரகத்துல பகவானுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் தாராளமா கிடைச்சிட்டு இருக்கு. ஸ்வர்ணவர்ணஸ்வரூபம் சௌரீநாத பிரதிஸ்வரூபம் காஞ்சனாலய வாசம் வந்தே ஆரியம் வேத்திரபுரஸ்திதம் விஸ்வபூஷைக பூஷம். வேத்திரபுரம் அப்படின்னா வேத்திரம்னா பெரம்பு, புரம்னா வேத்திரபுரம்னா பெரம்பூர். ஸ்வர்ணவர்ணஸ்வரூபம்னு சொல்லியிருக்கார், காஞ்சனாலய வாசம்னு சொல்லியிருக்கார். இன்ஃபேக்ட் சென்னையிலேயே முதலா தங்கம்புலான் பூசப்பட்ட ஸ்ரீகோவில் பெரம்பூர் ஐயப்பன் கோவில். சுவாமி சரணம். நான் வந்து பெரம்பூர் ஐயப்பன் கோவிலில் நிர்வாக அதிகாரியாக இருக்கேன். கோவில் வாசல்லேருந்து அவங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இது வந்து பெரம்பூர் ஐயப்பன் டெம்பிள் விச் கேம் இன் டு திஸ் ஃபார்ம் இன் 1998. சபரிமலை தந்திரி மகேஸ்வரர் கையால் தான் சுவாமி பிரதிஷ்டை. இங்கே பிரதிஷ்டை ஆகிறதுக்கு முன்னாடி 1972 98 வரை இருக்கக்கூடிய காலம் இந்த சுவாமியை இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரையர் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற இடத்துல ஒரு சின்ன ஷெட்டில் ஒரு பாலாலயமாக வச்சு அங்கேயும் நம்பூதிரி சம்பிரதாய பிரகாரம் தந்திரியெல்லாம் வந்து பூஜை நடந்துட்டு இருந்தது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த விக்கிரகம் ப்ராபப்ளி இஸ் தி மோஸ்ட் சீனியர் மோஸ்ட் டெம்பிள் அண்ட் ஐடல் இன் சென்னை. இந்த விக்கிரகத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டால், மிச்சம் நிறைய இடங்கள்ல இருக்கிற கோவிலில் ஐயப்பனுடைய விக்கிரகம் 1952 பிரதிஷ்டை பண்ணின புது ஐயப்ப விக்கிரகரோடு பேட்டர்ன்லேயோ அதே பாணியில் தான் இருக்கும். அந்த விக்கிரகத்துக்கும் எங்கள் கோவிலில் இருக்கிற விக்கிரகத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் உண்டு. இந்த கோவிலில் இருக்கிற விக்கிரகம் 1952 பெரம்பூரில் இருக்கக்கூடிய கண்ணன்கிற ஸ்தபதி ஒருத்தர் சபரிமலையில் அந்த காலத்தில் டிஸ்ட்ராய் செய்யப்பட்ட ஒரு விக்கிரகத்தை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக அவர் பண்ணி எடுத்துட்டு சபரிமலைக்கு போனார். அன்ஃபார்ச்சுனேட்லி அவரோட விக்கிரகம் வாஸ் நாட் செலக்டட். அப்போ அவர் திருப்பி எடுத்து கொண்டு வந்ததை இங்கே பெரம்பூரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஐயப்ப பஜன சங்கம்ங்கிற குரூப் எல்லா வருஷமும் ஐயப்பன் விளக்குக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், இது இனிமேல் வீட்டில எல்லாம் வச்சுக்க முடியாது, நீங்களே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த விக்கிரகத்தை இந்த ஐயப்ப பஜன சங்கக்காரா வாங்கி அதுக்கு மேலே அதை இந்த ராமச்சந்திரையர் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய பாலாலயத்தில் பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணிட்டு இருந்தான். 1998 இந்த கோவில் வளாகத்தில் அந்த விக்கிரகத்தை சபரிமலை தந்திரி மகேஸ்வரர் கையால் கும்பாபிஷேகம் நடந்தது. அதுக்கு பிறகு இந்த கோவில் நிறைய எக்ஸ்பேண்ட் ஆச்சு. இங்கே அப்பார்ட் ஃப்ரம் ஐயப்பன், விநாயகர், அம்பாள், சிவன், குருவாயூரப்பன், முருகன், ஆஞ்சநேயர், நாகராஜா, நாகயக்ஷி, பிரம்மரட்சச, தட்சிணாமூர்த்தி இந்த சன்னதிகளெல்லாம் இருக்கு. இதெல்லாமே 1998 வந்த சன்னதிகள் தான். இந்த கோவிலில் இப்போ பிரதானமாக என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நித்திய பூஜைகள் டெய்லி காத்தால 5 மணிக்கு ஆரம்பித்து 8:45 வரைக்கும் கோவிலில் நித்திய பூஜைகள் நடக்கும். சாயந்தரம் 5 மணிக்கு ஆரம்பித்து எகெயின் 8:45 9 மணி வரை நித்திய பூஜைகள் நடக்கும்.
நித்திய பூஜைகள் ஸ்டார்ட்ஸ் வித் கணபதி ஹோமம் அண்ட் எண்ட்ஸ் வித் ஹரிவராசனம் எவ்ரி டே. இந்த கோவிலில் நிறைய பேர் அவளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கும் எல்லாம் சுவாமியை ஸ்பெசிஃபிக்காக வேண்டிப்பா. எங்களுக்கு தெரிஞ்சது வரைக்கும் அந்த வேண்டிடுவா எல்லாருமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவளுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு தான் எங்கள்கிட்ட சொல்கிறான். சுவாமி ரொம்ப பிரத்யட்சமாக அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு மனசில் இருக்கக்கூடிய ஒரு சந்நிதி. இந்த இடத்துல சுவாமியுடைய சந்நிதியில் விக்கிரகத்தில் இருக்கிற அந்த வித்தியாசம் என்னன்னா, இது ரொம்ப யுனிக். சபரிமலையில் இப்போ புதுசாக இருக்கக்கூடிய விக்கிரகம் பாலரூபியாக இருக்கக்கூடிய விக்கிரகம். சுவாமியை குடிலாகிர கேசம், அவரோட கேசத்தையே தலையில் கட்டி அதைத்தான் அவருடைய கிரீடம் மாதிரி வச்சுருப்பா. அதே மாதிரி கழுத்தில் தாமரை மாலை அந்த விக்கிரகத்திலேயே இருக்குது. இன்னொன்று இந்த கை இப்படி ஒரு ஷேப்பில் தான் இருக்கும். இதுல எல்லாம் இந்த விக்கிரகத்தில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த விக்கிரகம் பாலரூபி அல்ல. ஒரு 16 வயசுக்காரன் யங்ஸ்டர் எப்படி இருப்பாரோ அது மாதிரி நல்ல வடிவத்த உடம்போட, நல்ல லாங்கிஷ் ஃபேஸோட, கிரீடத்தோட, ரியல் கிரீடம், குடிலாகிரகேசம் அல்ல, கிரீடத்தோட, கழுத்தில் அந்த தாமரை மாலை இல்லாமல் கை கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு முத்திரை மாதிரி ஒரு போஸில் வச்சுட்டு அப்படி இருக்கக்கூடிய ஸ்வரூபம். ஸ்வர்ணவர்ண ஸ்வரூபம்னு அரவிந்த் சுவாமி அவருடைய தியான ஸ்லோகத்தில் இந்த கோவிலை பற்றி பாடியிருக்கார். அந்த விக்கிரகம் நிஜமாவே தங்க கலரில் இருக்கும். அந்த தங்க கலரில் இருக்கிற விக்கிரகத்தில் பகவானுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் தாராளமாக கிடச்சிட்டு இருக்கு. ரொம்ப பாப்புலர் டெம்பிள். நார்த் சென்னையில் ப்ராபப்ளி திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க்ஸ் ஆஃப் ஆல் தி பிளேசஸ். அரவிந்த் சுப்ரமணியம் சுவாமி எழுதின ஸ்லோகம், நேத்ரானந்தம் பிரசன்னாஸ்யம் மோகனாங்கம் மகேஷம் பக்தாவாசம் குதுகவரதம் ஸ்வர்ணவர்ணஸ்வரூபம் சௌரீநாத பிரதிஸ்வரூபம் காஞ்சனாலயவாசம் வந்தே ஆரியம் வேத்திரபுரஸ்திதம் விஸ்வபூஷைகபூஷம். வேத்திரபுரம் அப்படின்னா, வேத்திரம்னா பெரம்பு, புறம்னா வேத்திரபுரம்னா பெரம்பூர். ஸ்வர்ணவர்ணஸ்வரூபம்னு சொல்லியிருக்கார், காஞ்சனாலய வாசம்னு சொல்லியிருக்கார். இன்ஃபேக்ட் சென்னையிலேயே முதலாக தங்கமுலான் பூசப்பட்ட ஸ்ரீகோவில் பெரம்பூர் ஐயப்பன் கோவில். அதே மாதிரி இங்கே கொடிமருவும் தங்கமுலான் பூசப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய பகவானுக்கு தங்கத்தில் ஆபரணங்கள் நிறைய இருக்குது. நாங்கள் சரணம் சொல்லும்போது சர்வ ஐஸ்வர்யங்களுடன் பெரம்பூரில் வாணர்களும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். எல்லா ஐஸ்வர்யங்களோட பகவான் இருக்கார். பகவானோட கிருபையினால போன 21 வருஷமாக நித்திய அன்னதானம் ஒரு 150லேருந்து 200 பேருக்கு உட்கார வச்சு வயிறு நிறைய சாப்பாடு போட்டு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு கொடுத்துருக்கார். அதை தவிர இதே 21 வருஷமாக மினிமம் ஒரு 400லேருந்து 500 பேருக்கு குழந்தைகளுக்கு, இங்கே இருக்கிற லோக்கல் ஸ்கூலில் இருக்கிற குழந்தைகளுக்கு எந்த ஜாதி மத பேதம் இல்லாமல் அந்த ஹெட்மிஸ்ட்ரஸோ ஹெட்மாஸ்டரோ சொல்லி அனுப்புகிற போரஸ்ட் குழந்தைகளாக பார்த்து ஒரு 450-500 குழந்தைகளுக்கு யூனிஃபார்ம் அவா சைஸை மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம். இப்போது 2016லேருந்து கோவில் அட்ஜசன்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கி அங்கே மேட் ஃபார் டிசைன்கிற மாதிரி ஒரு சீனியர் சிட்டிசன்ஸுக்கு தங்கக்கூடிய ஒரு ஓல்டேஜ் ஹோம் சாஸ்தாலயம் அப்படிங்கிற பேரில் நடத்தின்னு இருக்கோம். சாஸ்தாலயம்னு பேர் வச்சதே அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெரியவாளையும் நாங்கள் எங்கள் ஐயப்பனுடைய சொரூபமாக பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேர் அது. அங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம் எல்லா விதமான சௌகரியங்களும், காத்தால காஃபி டீலேருந்து, பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து, லஞ்ச்லேருந்து, ஆஃப்டர்நூன் டீ பிஸ்கெட்லேருந்து, நைட் டின்னர்லேருந்து எல்லாமே is provided by the trust without any charges. The only qualification requirement is they should be without siblings, without children, and they should be above the age of 65. அவங்ககிட்டேருந்து எந்த பணமும் நாங்கள் எதிர்பார்க்கறது கிடையாது. அவளுடைய எல்லா வித ரிக்குவயர்மெண்ட்டும் இன்க்ளூடிங் மெடிசின்ஸ், எந்தெந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டலைசேஷன் வேண்டி வருதோ அது இன்க்ளூடிங் ஆல் தேட் ட்ரஸ்ட்லேருந்து பார்த்துட்டுருக்கோம். இதுக்கான பெனிஃபிட்டையும் பகவான் எங்களுக்கு தந்துட்டுருக்கார். நித்திய பூஜையை தவிர இந்த கோவிலில் டெய்லி கணபதி ஹோமம் சொன்னேன். எல்லா பிரதோஷத்துக்கும் சிவனுக்கு பூஜை. எல்லா முதல் மண்டே ஆஃப் மலையாளம் மந்த் உமா மகேஸ்வர பூஜை கல்யாணங்களுக்காக வேண்டின்னு பண்ணுவாள். ஷஷ்டிக்கு அண்ட் கார்த்திகைக்கு முருகனுக்கு ஸ்பெஷல் பூஜை. எல்லா வியாழக்கிழமையும் குருவாயூரப்பனுக்கு பால் பாயசம் நிறைய நிவேத்தியம் பண்ணி குருவாயூரப்பனுக்கு ஸ்பெஷல் பூஜை. வியாழக்கிழமை மாதத்தில் ஒரு வியாழக்கிழமை குருவாயூரப்பனுக்கு நாம ஜபம் பண்ணி பூஜை. அதை தவிர யாராவது வேண்டினவங்க வேண்டின்னு பண்ணினான்னா ருத்ராபிஷேகம்,
11 ருத்ரம் இங்கே இருக்கிற லோக்கல் ருத்ரம் சொல்ல படித்தவா ரித்விக்ஸ் வந்து ருத்ரம் சொல்லி 11 டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸால் பகவானுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஆஃபரிங் அது. அதை தவிர ஸ்பெஷல் ஆஃபரிங் வந்ததுன்னா உதயாஸ்தமன பூஜை நடத்துகிறோம். வருஷத்துக்கு ஒரு நாள் 65 வருஷமாக லட்சார்ச்சனை நடக்கிறது. அந்த லட்சார்ச்சனை முதல்ல பிராமின்ஸ் மட்டும் உட்கார்ந்து பண்ணிட்டு இருந்தா, இப்போது பிராமின்ஸும் மாலை அணிந்த ஐயப்பன்மார்களும் சேர்ந்து உட்கார்ந்து 3 நாள், அது டிசம்பர் மாதத்தில் ஃபஸ்ட் வீக்கில் 3 நாள் லட்சார்ச்சனை 65வது வருஷம் இந்த தடவை நடந்திருக்குன்னா, நான் முதல்ல சொன்ன வருஷங்களோடலாம் ஒரு கணக்கு பார்த்தெல்லாம் கரெக்டாக இருக்கும். 1960 பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறேன். அதே 40, இது 25, 65 வருஷம் ஆச்சு. ஸோ லட்சார்ச்சனை 65வது வருஷம் இந்த தடவை முடிஞ்சுது. இதோடைய 3 தடவை கோடி அர்ச்சனை இதே மாதிரி ஐயப்பன்மாரும் பிராமின்ஸும் சேர்ந்து நடத்தி 3 தடவை கோடி அர்ச்சனை பண்ணியிருக்கோம் கோவிலில். 3 தடவை வேத லட்சார்ச்சனை, கேரளாலேருந்து வேத பிராமின்ஸ் வந்து யஜுர்வேதத்தால் வேத லட்சார்ச்சனை பண்ணியிருக்கோம் இந்த கோவிலில். இதெல்லாம் பகவானோட சைதன்யத்தை புஷ்டிப்படுத்துறதுக்கான ஆஃபரிங்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. ஆஸ் ஐ டோல்ட் யூ ஏர்லியர், இந்த கோவில் இருக்கிற விக்கிரகம் யுனிக் மோகினி ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகம். இந்த பகவானுடைய ஸ்வரூபத்துக்கும் சபரிமலையில் இருக்கிற ஐயப்பனுடைய விக்கிரகத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை பற்றி நான் பேசினேன். அதே மாதிரி இந்த கோவிலில் எவ்ரி மந்த் ஒரு நாளைக்கு இங்கே இருக்கிற லோக்கல் லேடிஸ் ஒரு 100 பேர் கிட்டத்தட்ட நாராயணியம் வந்து ஜபிச்சு, அது ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு நாராயணியம் டேன்னு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கா. அதுவும் ரொம்ப விசேஷமாக நடந்துட்டுருக்கு. மல விஷாலதனம் விசித்திரம் வாசோவசானம் அருணோத்பலதாமகஸ்தம் உத்துங்கரத்னமகுடம் குட்டிலாகிரகேஷம் சாஸ்தாரமிஷ்டவரதம் சரணம் பிரபத்யே சுவாமியே சரணமையப்பா. സ്വാമി ശരണം. പെരമ്പൂർ അയ്യപ്പ ക്ഷേത്രത്തിൽ 1999 ഫെബ്രുവരി മാസം മുതൽ ഇവിടെ മേൽശാന്തിയായിട്ട് സർവീസ് ചെയ്യുന്നു. 25 വർഷത്തിൽ മേലെയായി ഇവിടെ സർവീസ് ചെയ്യുന്ന പലവിധ അനുഭവങ്ങളുമാണ് അയ്യപ്പനാൽ ഇവിടെ വരുന്ന ഭക്തജനങ്ങൾക്കും നാട്ടുകാർക്കുമൊക്കെ വന്നിട്ടുള്ളത്. പലവിധ പൂജയാലും കല്യാണമാകാത്തവർ കല്യാണം, കുട്ടികളില്ലാത്തവർക്ക് കുട്ടികൾ, എല്ലാം അയ്യപ്പൻ്റെ ഭാഗ്യത്താൽ രോഗഭയയിൽ നിന്ന് വളരെ പേർ അയ്യപ്പന് വിവിധ വഴിപാടുകൾ കഴിച്ചിട്ട് രക്ഷപ്പെട്ടതായിട്ട് എനിക്ക് നേരിട്ട് അനുഭവമുണ്ട്. പിന്നീട് വർഷത്തിൽ പലവിധ വിശേഷങ്ങളും ഇവിടെ ഭംഗിയായിട്ട് കൊണ്ടാടുന്നു. അയ്യപ്പൻ്റെ അനുഗ്രഹത്താൽ ഇവിടെ സർവീസ് നടത്തി ജനങ്ങളെ സേവിക്കുവാൻ അയ്യപ്പൻ അനുഗ്രഹിക്കും.